ஆன்மீக அன்பர்களே வணக்கம். குறைகள் தீர்க்கும் குலதெய்வ வழிபாடு இது பங்காளிகள் கும்பிடும் சாமி என்றும் அழைக்கப்படுகிறது. குலதெய்வத்தின் எல்லைக்குள் நாம் ஆன்மாவாக செல்ல வேண்டும். அன்பு, ஒற்றுமை மட்டுமே இருக்க வேண்டும். மன தூய்மையுடன், ஆன்மா என்ற எண்ணத்துடன் உள்ளே சென்று வழிபடுங்கள். வழிபட்டு பாருங்கள். அதன் தனித்தன்மை உங்களுக்கு புரியும். குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும். அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணிக் காக்கும் வல்லமை படைத்தவை. குலதெய்வத்தின் எல்லைக்குள் ஆணவம், கோபம், அகங்காரம், பணம், பதவி, படிப்பு, பங்காளி சண்டை, குடும்பச் சண்டை இவைகளுக்கு அங்கு வேலையில்லை. எல்லைக்குள் சென்று காலணியை கழற்றும் இடத்திலேயே இவை அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். உங்கள் தனிப்பட்ட கருத்து, விருப்பு வெறுப்புகளை காட்டும் இடமும் அல்ல. அப்படி காட்டியவர்கள் நமது விருப்பு வெறுப்புகளை காட்டி சண்டை போடுகின்ற பொழுது நமது தந்தையான குலதெய்வம் கண் கலங்கி விடுவார். அவர் கண்ணை கலங்க வைக்காதீர்கள். அவர் கண் முன் மன திருப்தியுடன் நல்லதை மட்டுமே செய்வோம. அவர் கோட்டையை விட்டு வெளியே வந்த பின் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருங்கள். எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன. குலதெய்வங்களும் கர்ம வினைகளை நீக்க வல்லவை. யாருக்கு கர்ம வினைகள் மிக அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு குலதெய்வமே தெரியாமல் போவதும் உண்டு. அறியாமை என்னும் இருளில் இருக்கிறோம். மற்றும் அடுத்து ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.